எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நீங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆமாம், இந்த அம்மா எழுதின புக்கு பேர் ரகசியம், ஃபர்ஸ்ட் புக்கு. இந்த ரகசியமே நிறைய பேருக்கு புரியறதில்ல. அந்த ரகசியத்தோட ரகசியம் இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த 28 நாள் ப்ராக்டிஸில் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையல் ப்ராக்டிஸ். அதில் இந்த புக்கோட பேரே வந்து பார்த்திங்கன்னா மாயாஜாலம், தமிழில். இங்கிலீஷில் த மேஜிக். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் ஒற்றை சொல்லுங்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையவே கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டு உங்களை ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பேர் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இந்த புக்கை வாங்கணுங்க லட்சக்கணக்கான பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மேஜிக்கும் நடந்தது லைஃப்பில். இல்லை நடக்கும், சின்னதாக நடக்கும், ஆனால் பெருசு எதுவும் நடக்காது. ஏன் இந்த புக்கை படித்து அத்தனை பேர்த்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மேஜிக் நடக்கலை அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த புக்கை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, படித்ததே இல்லைங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. அது நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த புக்கோட 28 சாப்டர் இருக்குது. 28 நாள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு நாளும் அதில் சொல்லிக்கிறத ஒரு ஃபியூ மினிட்ஸ் சென்ட் பண்ணி அந்த வேலையை செஞ்சிட போகிறோம், அவ்வளோதான். அந்த ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த 28 நாள் ப்ராக்டிஸில் அந்த டே 1 ப்ராக்டிஸ் வந்து டெய்லியுமே வரும். கால் எந்திரிச்ச உடனே அந்த டே 1 ப்ராக்டிஸோடதே ஆரம்பிப்போம் ஒரு நாளை. டே 2 ப்ராக்டிஸுங்கிறது அந்த நாளில் முடிக்கும்போது டே 2 ப்ராக்டிஸ் முடிப்போம். எல்லாமே ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் தான். அதனால அந்த டே 1 டே 2 ப்ராக்டிஸ் வந்து டெய்லியுமே வரதுனால அதுக்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து டே 1 வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ரியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதில் இந்த விஷயம் புரியாமல் இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும். சில கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிருக்கீங்கன்னா, இது நீங்கள் இப்போ என்ன டைம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமேல் எந்திரிச்ச உடனே அதிகாலையில் கேட்டுருங்க. இன்றைக்கி நீங்கள் எப்போ லேட்டாக கூட கேட்கலாம், தப்பு இல்லை, அக்செப்டபிள். ஃபஸ்ட் 1 or 2 days ஃபஸ்ட்டு கால் எந்திரிச்சு இந்த ஆடியோ கேட்டு என்ன சொல்லிக்கிறத ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு கிளியராக நான் டீகோட் பண்ணி ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ள இந்த ஆடியோன்னு சொல்லிடுவேன், என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லிடுவேன். அதை பண்ணிங்கன்னா போதும், உங்கள் லைஃப் இன்னிலேருந்தே மாற ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர் அதை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவார். சில பேர்த்துக்கு இன்றைக்கி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டே 1லேருந்து மேஜிக் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் அப்ரிசியேட் யூ. ஏன்னா பிரபஞ்சம் உங்களை சூஸ் பண்ணி இந்த இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது எல்லா டைம் கிடைக்கிறதில்ல. இந்த செஷன் பண்ணும்போது, இந்த ஆடியோ கேட்கும்போது உங்கள்கிட்ட 2 விஷயம் இருக்கணும். ஒரு டைரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்றைக்கி வாங்கிங்க ஒரு குட்டி டைரி. அது பேர் கோல்டன் டைரி, நல்ல டைரியை வச்சுக்கோங்க. உங்களோட நன்றி உணர்வை டெய்லி ஒரு 10 எழுதுறதுக்காக வேணும். செகண்ட் வந்து டெய்லி உங்களை வந்து எந்திரிச்ச உடனே உங்களை ஆர்வத்தாக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக 5 to 6 வந்து ஒரு வேல்யூ செஷன் கொடுப்போம். அது எவ்வளோ வேல்யூ அப்படின்னா, நீங்கள் லேக்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் கூட கிடைக்காத தகவல்கள் வந்து உங்களுக்கு அடுத்த 30 நாள் கிடைக்க போகுது. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு டைரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் எந்திரிக்கணும் இல்லையா, எந்திரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆர்வத்தோன்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா தான் நம்ம எந்திரிப்போம், அதை பழக்கப்படுத்துறதுக்காக. அப்போ அதே மாதிரி உங்கள் டெலிகிராம் குரூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, லிங்க்கு. அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாளைக்கு அப்புறம் அந்த குரூப் லாக் பண்ணிடுவோம். அதனால் தனியாக எக்ஸ்ட்ரா அந்த குரூப் லிங்க் நீ கொடுக்க சொல்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண லைஃப் என்ன மாதிரி மேஜிக் நடந்துச்சுன்னு சும்மா ரேண்டமாக போய் பாருங்கள். அதில் சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட பிரச்சனையை அவருக்கு தீர்ந்து இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு மேஜிக் தான். அதுமாதிரி அந்த 4:33 எந்த கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ முடியுங்கிற வீடியோயும் ஒரு டைம் 2 டைம் பார்த்துருங்க. அப்போ இந்த புக்கில் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டு போதும். இந்த புக்கில் இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல் சாப்டரு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸுங்கிறாங்க. அதாவது ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். அதாவது உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. ஒரு 10 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம 5 பார்க்க போகிறோம். உங்கள் பேப்பர் எடுத்து 5 பேர்த்து வேறு எழுதுங்க. யார் எழுதணுங்கன்னு டெய்லி உங்களுக்கு சொல்லிடுவேன் நான். ஃபஸ்ட் எடுத்து அம்மா பேர் போடுங்க, 2வது அப்பா பேர் போடுங்க, 3வது உங்கள் ஸ்பௌஸ் நேம். கல்யாணம் ஆகலினா வீட்டில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பேர் போடுங்க. உங்களுடைய ஆபத்து காலத்தில் உதவுன ஒரு நண்பர், ஒரு இக்கட்டான சமயத்தில் உதவினா இருப்பான். அடுத்து வந்து பார்த்தா இந்த குரூப்பில் இணையிற காரணமாக லிங்க் கொடுத்த நண்பர். இந்த 5 பேர்த்து வரையும் போட்டுக்குங்க. பக்கத்தில் என்ன எழுதுறீங்கன்னா, ஜஸ்ட் என்ன காரணத்துக்கு அவங்க அம்மானா எல்லாருக்கும் அம்மா பிடிக்கும், அம்மா மேலே லவ் தான், நன்றி அம்மாவுக்கு நன்றின்னு எழுதுனால ஒரு யூஸும் இல்லை. உங்களுக்கு உணர்வெல்லாம் எதுவும் வராது. என்ன காரணத்துக்காக நன்றி உணர்வு அப்படின்னு எழுதணும். உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நன்றி வேறு, நன்றி உணர்வு வேறு.
இப்போ நான் காற்றுக்கு நன்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவேன்? ஐயோ காற்றுலேயும் ஒரு சாப்பாடு இல்லாமல் மாசக்கணக்காக இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் நாள் கணக்காக இருந்துடலாம், காற்று இல்லாமல் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, நான் உயிர் வாழ்கிறவே காற்று தானே காரணம் அப்படின்னு நினச்சிட்டு தேங்க்யூ யாருன்னா சொல்லலாம். இது வந்து நன்றி சொல்கிறது. இப்போ உணர்வுபூர்வமாக எப்படி சொல்லுவேன்? இது கிடைக்கலன்னா என்ன நடக்குன்னு நினச்சி பார்த்து அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அது நன்றி உணர்வு. ஒன்று கிடைக்காம போனாவோ, டயத்துக்கு கிடைக்காம போனாவோ, இல்லை எனக்கு உதவி செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே செய்யலை, ஆனாலும் அவர் எனக்கு செஞ்சுருக்காரு, இப்படியெல்லாம் நினச்சி அவரோட நிலைமையில் நினைத்து நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வரும். இப்போ வந்து எனக்கு காற்றுக்கு நன்றி சொன்னால் தேங்க்யூ யாருன்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லுவேன், ஐயோ இறந்துட்டேன் ஆயிரம். எனக்கு உண்மையாலுமே ஒரு நாள் நீச்சல் பழகும்போது கிணத்துக்குள்ளே வந்து அந்த ஒரு இது பின்னாடி ஒன்று கட்டிட்டு ஒரு 5 லிட்டர் கேன் கட்டிட்டு தான் நீச்சல் பழகுவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனு கலண்டுடுச்சு. நான் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு தெரியலன்னு நீச்சல் பழகியாச்சு. இப்போ திரும்பி பார்க்குற கேனு கலண்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இது தெரிஞ்ச உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு, டக்குன்னு தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த அப்படியே மூச்சு முட்டுது. எனக்கு அப்பா தான் மேலே இருந்துட்டு அவருங்க வேறு ஏதோ பக்கத்தில் பேசிட்டு நான் பழகிட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா கூப்பிடக்க அவரா எங்கள் அம்மா சத்தம் போட்டிருக்காரு. எனக்கு சொல்கிறக்கே வாயுவில் டக்குன்னு தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு அவர் என்னை பார்க்குறவாங்க நான் தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு நான் முடிஞ்சேன், எனக்கு அப்படியே இனி நான் லைஃப் போச்சு இறந்துட்டேங்கிற நினைப்பு வரும்போது எங்கள் அப்பா குதிச்சு தூக்கிட்டார். அப்போ எந்திரிச்சு நான் எனக்கு ஒரு மூச்சு வாங்கணும் பாருங்க. அப்பா அந்த மரணத்தோட முத்தமிட்டுட்டு வரதுங்கிறது அதுதான், மரணத்தோட விளிம்பு போயிட்டு. இப்போ எனக்கு அந்த காற்று இப்படி நினச்சி எப்படி இருக்கும், இப்போ அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவை நினச்சி எனக்கு எப்படி இருக்கும். என் உயிரையே காப்பாற்றிட்டார், தேங்க்யூ. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி அப்பா சொல்லலை. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா நீங்கள் இருக்கிறேன்னா அந்த செகண்ட் நினச்சி பார்த்தா அவர் ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணி என்ன இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு உணர்வு வழி தான் நன்றி உணர்வு. எங்கள் அம்மாவை நினைக்கும் போது எனக்கு சில ஒரு இன்சிடென்ட் எப்பவுமே ஞாபகம் வரும். அவங்க நான் காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணத்தை டிலே பண்ணால் காலேஜில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இன்னும் கட்டலைன்னு. எங்கள் அம்மா இந்த கொண்டு வரேன்ட்டு ஒரு லெட்டர் போட்டுருந்துச்சு, இத்தனாம் தேதி கொண்டு வரேன்னு. பார்த்தா அன்றைக்கி வரல. அப்போல்லாம் பக்கத்தில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த 2-3 நாள் கொண்டு வந்துடுவேன்ட்டாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து ஒரு நாள் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அது ஏன் லேட் ஆச்சுன்னு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அதாவது என்னை யங் சிஸ்டர் படிக்க கடமை இதில் படிக்க வச்சாங்க, விவசாயத்தில் பெருசு ஒன்றும் இல்லைன்னு. அப்படி அன்னைக்கு செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கேயுமே இனி கடன் வாங்குறதுக்கு வழியில் பணம் அவங்களுக்கு இல்லை, எல்லா நகையும் ஏற்கனவே வந்து வித்தாச்சு. கடைசியாக மிஞ்சி இருக்கிறது மஞ்சள் நூலில் தாலி கொடி மட்டும் கோத்து போட்டிருக்காங்க, அந்த தாலின்னு சொல்கிறத. அதை வந்து வித்தனி ஃபீஸ் கட்டணும், வேறு வழியேலின்னா அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அன்னூரில் எந்த ஜுவல்லரியும் வாங்கலை. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஜுவல்லரியில் வந்து தாலி மட்டும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து சரி வா கோயம்புத்தூர் டிஆர் ஜுவல்லரிக்கு வச்சுனா நான் வந்து உனக்கு அங்கே நான் சொன்னால் வாங்கிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் அவரும் எப்படி மீட் பண்ணியிருக்காரு, பஸ்ஸில் இவங்க ஏதோ எங்கேயோ கடை ஏறி எங்கேயும் விற்க முடியாமல் நான் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு போது பஸ்ஸில் பார்த்துட்டு என்ன வசதி இந்நேரத்துக்கு பஸ்ஸில் போகிறேன்னு கேட்டு அப்போ இதை சொல்லி அவர் அடுத்த நாள் கூட்டிகிட்டு போயிருக்காரு கோயம்புத்தூர் நமக்கு டிஆர் சொல்லி நான் போய் விற்று வாங்கி கொடுக்குறேன் என்னோட. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சதுண்ணா அங்கே போனால் அவங்களும் வாங்க மாட்டேங்கிறாங்களாம். ஐயோ நாங்கள் தாலியெல்லாம் வாங்குறது என்ன, ஐயோ அம்மா அந்த அம்மா பையனை படிக்கிறதுக்குப்பா கஷ்டப்படுறாங்க, ஏதோ நல்ல காரியத்துக்காக நீ கொஞ்சம் பார்த்து பண்ண முடியும். அவங்க அப்புறம் அதை வாங்கிட்டு பணம் கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ தான் அது சொன்னாங்க, அதுக்கு முன்னத்த நாள் வந்து எல்லா ஜுவல்லரியும் ஏறி இறங்கி சாயந்தரமாகி போச்சு, சாப்பாடு இல்லை, நைட்டு போய் சாப்பிட்ருக்காங்க. அடுத்த நாள் வந்து கோயம்புத்தூர் வந்து அதே மாதிரி விற்று பணத்தை கொண்டு வந்து பொள்ளாச்சி வந்து எனக்கு காலேஜில் பணம் கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அவங்க கொடுக்கலன்னா காலேஜ் படிப்பே முடிச்சிருக்க முடியாது. அப்படியே நினச்சா ஒரு உணர்வு வருமான பெருசு இல்லைன்னா எனக்கு தெரியும் நான் படிக்காட்டியும் ஜெயிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சரி அம்மா இவனை கஷ்டப்பட்டு கொடுத்தானா, ஆனால் நான் யோசனை பார்த்தா அவங்க நிலைமை எனக்கு யோசனை பார்த்தா ஒரு பெண்ணுக்கு வந்து தாலிங்க ரொம்ப முக்கியமானது, அதை யாரும் விற்கவே மாட்டாங்க, ஒரு சென்டிமெண்ட்டான ஒன்று. அது ஜுவல்லரியை வாங்காமல் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கியிருக்காங்க, சாப்பாடு வேறையில் சாயந்தரம் வரைக்கும். அந்த சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க. ஒரு தாய்க்கு ஒரு தன்னோட பையனுக்காக படிக்கணுங்கிறக்கா என்ன எல்லைக்கு போகிறாங்க அப்படின்னு. நான் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ வாங்கிக்குமான்னு இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு 2வது தாலி வாங்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு பெருமாள் டாலர் தான் வாங்கி போட்டுருக்காங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் ஆனால் அந்த சூழ்நிலை அவங்க ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் எப்படியாவது கெஞ்சியிருப்பாங்க.
சாப்பாடு இல்லை, சாயந்தரம் வீட்டுக்கு பசி வேகம் பசிச்சதை தெரிஞ்ச ஒரு தாய்க்கு அதான் தெரியாது. அப்போ அந்த இப்போ எனக்கு அது கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிலைமையில் அவங்க உதவி செஞ்சவங்க நிலைமை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இதுதான் நன்றி உணர்வு. இப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா மேலே எனக்கு என்னைக்காவது கோபம் வருமா? நன்றி உணர்வு இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எமோஷன்ஸ் வராதுங்குவாங்க. இப்போ எனக்கு எங்கள் அம்மா மேலே என்னைக்காவது கோபம் வருமா? அந்த உதவிக்கப்புறம் நிறைய டைம் அவங்க கோவப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் நினச்சி பார்த்து நான் நன்றி சொன்னதுக்கப்புறம் என்னைக்குமே அவங்களை எப்படி ஒரு மகாராணி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு தான் தோணும். இதுதான் நன்றி சொல்கிறதுக்கும் நன்றி உணர்வுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி அந்த 5 பேர்த்துக்கு எழுதுங்க. கண்டிப்பாக இந்த குரூப்பில் நினச்சி நண்பர் எழுதும்போது உங்களுக்கு உணர்வெல்லாம் வராது. ஏன் வராதுன்னா அது கிடைக்கல என்ன நடக்கணும் உங்களுக்கு இப்போ ஐடியாவே இல்லை. இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த குரூப்பில் லிங்க் சேர்த்தா மட்டும் உங்கள் லைஃப்பில் என்ன இழந்திருப்பீங்க அப்போ தெரியும். அப்போ இதே அவர் நண்பரோட பேரை இந்த 28 நாள் ப்ராக்டிஸ் முடிக்கும் போது ஒரு நாள் எழுத சொல்லுவேன். இப்போ நீங்கள் அப்பாவை சொல்லும்போது, அம்மாவை சொல்லும்போது, உங்கள் நண்பர் சொல்லும்போது, இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதோ அவங்க செஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களை கண்களிலிருந்து கண்ணீர் வரவழைக்கும். அப்போ உங்களுக்கு நன்றி உணர்வு நீங்கள் வெளிப்படுத்திங்க. அப்போ இந்த நாளே உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவாக தேட ஆரம்பிக்கும். இதுதான் நன்றி உணர்வு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 5 பேர்த்து எழுதுங்க. நாளைக்கு இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி செஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதனோட ஃபீட்பேக் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. இன்றைக்கி இது ஒரு ட்ரையல், அதனால் 5 பேர்த்த எழுதிக்கிறேன். நாளைக்கும் இதே மாதிரி ட்ரையல் இருக்கும், நாளைக்கு ட்ரையல் இருக்கும். ரியல் ப்ராக்டிஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி ஒரு 4-5 டேஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு செகண்ட் ஆடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.